டெல்லியில் வெற்றிகரமாக பேச்சுவார்த்தை டீல முடிச்சுட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு திரும்பியிருக்காரு முதல்வர் விஜய். இதனால அடுத்தடுத்துன்னு கைதாக போகும் திமுகவை சேர்ந்த மிகப்பெரிய தலைகள், முக்கியமான மிகப்பெரிய அமைச்சர்கள். ஸோ அப்படி டெல்லிக்கு 2 நாள் பயணமாக தானே முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தார். ஏறக்குறைய 2 நாள் முழுசாக முடியறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு மத்தியானமே புறப்பட்டு வந்துட்டார் முதல்வர் விஜய். இப்படி அவசரமாக திரும்பவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு விஜய் அவர்கள் புறப்பட்டு வர்றதுக்கு என்ன காரணம்? அப்படி டெல்லிக்கு போய் அங்கே மிக முக்கியமான பேச்சுவார்த்தை யார் கூட என்ன நடத்தினார் முதல்வர் விஜய்? இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா திமுகவை சேர்ந்த முக்கியமான தலைகள் எல்லாருமே பயந்து பதறி அடிச்சு தப்பி ஓடுற மாதிரி என்ன சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் அடுத்து நடக்க இருக்கு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே தெளிவாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது திமுகவை சேர்ந்த நிறைய அமைச்சர்கள் மத்திய அரசு அவங்க கட்டுப்பாட்டு இடி ரெய்டு அதிகாரிகள் அவங்களுடைய கைவசம் எந்த நேரம் வேணாலும் கைது பண்ணலாம் அப்படின்னு ஃபைலை கையில் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க இடி ரெய்டு அதிகாரிகள். ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ள அடி எடுத்து வைக்கணும், திமுக அமைச்சர்கள் அவங்க எல்லாரையுமே கைது பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக தமிழக அரசு அவங்களுடைய அனுமதி இல்லாமல் இடி ரெய்டு அதிகாரிகள் அவங்க கைது பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி அவர் மேலேயாக இருக்கட்டும், கே நேரு அவர் மேலே கூட இடி ரெய்டு அதிகாரிகள் வழக்கு பதிவு பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் கெஞ்சுறாங்க தமிழக அரசு கிட்ட. ஆனால் கடைசி வரைக்கும் திமுக அரசு வழக்கு பதியவே இல்லை. இதனால செந்தில் பாலாஜி அவர் மேலே கொடுக்கப்பட்டிருந்த அந்த வழக்கும் நிலுவையில் இருக்கு. கே நேரு அவர் மேலே 2-3 வாட்டி வழக்கும் நிலுவையில் இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ அடுத்தபடியாக இன்னொரு அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர் மேலேயுமே இடி ரெய்டு அதிகாரிகள் வழக்கு பதிவு பண்ண சொல்லி இடி ரெய்டு அதிகாரிகள் கே நேரு, செந்தில் பாலாஜி, ராதாகிருஷ்ணன் 3 பேர் மேலேயுமே வழக்கு பதிவு பண்ணுங்க, நாங்கள் உள்ளே வந்து அப்போதான் விசாரிக்க சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா 2-3 நாளில் இருந்து அடுத்தடுத்துன 2 பேருக்கு அந்த சம்மனை தமிழக அரசுக்கு அனுப்பிட்டாங்க இடி ரெய்டு அதிகாரிகள். ஆனால் இப்போ வரைக்கும் ஏன் வழக்கு பதிவு பண்ணலை? ஏன் இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் தானே வழக்கு பதிவு பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா கூட ஏன் வழக்கு பதிவு பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு இந்த சந்தேகம் கூட நிறைய பேருக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த டீலை பக்காவாக டெல்லியில் பேசி முடிக்கிறதுக்காக தான் இது வரைக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் அந்த வழக்கு அந்த 3 பேர் மேலேயுமே போடாமல் இருந்திருக்காரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அதாவது இப்போ 2 நாள் பயணமாக டெல்லிக்கு போயிருந்தார்ல முதல்வர் விஜய் அவர்கள். அங்கே ஃபஸ்ட்டு நரேந்திர மோடி அவர்களை நேற்று சாயந்தரம் சந்தித்தார். அதுக்கப்புறமா அடுத்ததாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரை சந்திக்க திட்டம் போட்டிருந்தார் முதல்வர் விஜய். ஆனால் அமித்ஷா பார்த்தீங்கன்னா அவர் சந்திக்காமல் அவர் குஜராத்துக்கு புறப்பட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் ஷெட்யூலில் மாற்றங்கள் செஞ்சு அடுத்ததாக நேற்று சாயந்தரமே நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்கள சந்தித்தார் முதல்வர் விஜய். ஸோ அவங்க கிட்ட தான் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான டீல் கையெழுத்து இடப்பட்டிருக்கு. சில முக்கியமான விஷயங்கள் முதல்வர் விஜய் அவர்கள் நிர்மலா சீதாராம் அவங்க கிட்ட நேரடியாக வெளிப்படையாக, ஏன்னா அவங்களும் ஒரு தமிழர் பெண், முதல்வர் விஜய் அவரும் தமிழ் அப்படிங்கிறதால 2 பேருமே மனம் விட்டு முக்கியமான நிறைய விஷயத்த பேசியிருக்காங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏன் விஜய் அவரை சந்திக்காமல் அவர் புறப்பட்டு போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் இன்னும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் இருக்க திமுக அமைச்சர்கள் நிறைய பேர் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. அடுத்தடுத்து நிறைய பேர் ஊழல் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கு மேலேயுமே வழக்கு பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி மாறினதுக்கு அப்புறமா வழக்கு பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா இது வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணாமல் நிலுவையில் இருக்கு. அவங்க எல்லாரையுமே வழக்கு பதிவு பண்ணுங்க, அவங்க எல்லாரையுமே கைது செய்யணும், திமுக ஊழல் செய்த எல்லா அமைச்சர்களையுமே கைது செய்து சிறையில் அடைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவர் ஒரு சபதமே எடுத்திருந்தாரு. ஸோ அது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வழக்கு வந்து பதிவு பண்ணுங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் விஜய் அவர்கள்கிட்ட நேற்று பார்த்தப்ப அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ அப்போது விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தப்பு செஞ்சவங்க அவங்க எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கும், நாங்களும் தண்டனை வாங்கி கொடுப்போம். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு நீங்கள் செய்ய வேண்டிய எங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையுமே நீங்கள் விட்டு கொடுத்து எங்களுக்கு செய்து கொடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு ஒரு சில நலத்திட்டங்கள் முதல்வர் விஜய் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவங்க கிட்ட பேசி, அதாவது நாங்கள் இவங்க எல்லாருமேலையுமே கைது நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்கள் அதுக்கு பதிலாக தமிழ்நாட்டுக்கு இந்தந்த விஷயங்களை எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் மத்திய அரசு நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்யாமல் விட்ட ஒரு சில விஷயங்கள்
அதே நிலைமை நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அந்த நிலைமை மாறணும். அதனால் நான் இவங்க எல்லார் மேலேயுமே வழக்கு பதிவு செய்து நீங்கள் யாரெல்லாம் கை காட்டுறீங்களோ அவங்க எல்லாரையுமே சிறையில் தள்ளுறேன். மற்றபடி இடி ரைட் அதிகாரிகளை வச்சு நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கங்க. நான் அதுக்கு உள்ளே வரல. ஆனால் நான் அதை செய்யும் பட்சத்தில் நான் டெல்லி அரசு உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குற ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நீங்களும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை நேற்று நேரடியாக பேசினப்ப விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ இதை கேட்டதும் நிர்மலா சீதாராமன் அவங்களுமே ரொம்ப மகிழ்ச்சி. உடனே அவங்க மோடி அவர்கிட்ட அதே போல் அமித்ஷா அவங்கக்கிட்ட கலந்து பேசி நீங்கள் சொல்லியிருக்க இந்த நியாயமான ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு கிடைக்க நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம். அதே நேரத்தில் திமுகவை சேர்ந்த தவறு செய்த எல்லார் மேலேயுமே பாகுபட்சம் பார்க்காம அதிரடியான நடவடிக்கை தமிழக வெற்றி கழகம் விஜய் அவருடைய தரப்பும் நடத்தணும். நாங்கள் டெல்லி அரசு நாங்களுமே அதை செய்வோம் அப்படின்னு விஜய் அவர்கள்கிட்ட அந்த வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து விஜய் அவர்கள் இன்னைக்கு மத்தியானமே வந்து இறங்கிட்டாரு, நம்ம தமிழகத்தில் இறங்கிட்டாரு. ஸோ இறங்கின உடனே அதிரடியாக காவல்துறை அதிகாரிகள் அவங்கள பார்த்து தற்போது இதுவரைக்கும் ராதாகிருஷ்ணன், நேரு, அதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி இவங்க எல்லார் மேலேயுமே நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இருக்காங்க. அந்த வழக்கை வந்து இன்னும் பதிவு பண்ணாமல் இருக்காங்க. பதிவு பண்ணாங்கன்னா அவங்க மேலே அரெஸ்ட் வாரண்ட் ஏற்படும். அரெஸ்ட் வாரண்ட் ஏற்பட்டால் அடுத்ததாக இடி ரைட் அதிகாரிகள் உள்ளே வருவாங்க. இடி ரைட் அதிகாரிகள் வந்தாங்கன்னா அவங்க அப்படியே பிடிச்சிக்கிட்டு டெல்லிக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்கள விசாரணை பண்ண. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்கிறாங்க. ஸோ நேரு, ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி இவங்க 3 பேர் மேலேயுமே ஏன் வழக்கு பதிவு பண்ணல, ஏன் விஜய் அவர்கள் காலதாமதம் பண்ணுறாரு, திமுக போலவே சேராரா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சோம். ஆனால் அப்படி இல்லாமல் இவங்க 3 பேரையுமே கைது பண்ணுற நடவடிக்கையை வச்சு தமிழகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை முதல்வர் விஜய் அவர்கள் அவர் ஏற்படுத்தியிருக்காரு. நிச்சயமாக இதை பார்க்குறப்ப முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக அரசியல் சாணக்கியனாக அவர் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.